வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அறிவால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும். மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை உருவாக்க மாணவர்களுக்கு நரேந்திர மோடி அழைப்பு. ரகசியமாக நடந்து வருகிறது தேமுதிகவில் நேர்காணல். கூட்டணி குறித்து விருப்ப மனு செய்தவர்களிடம் விஜயகாந்த் கருத்து கேட்பு. மாணவர் மரணத்தை தொடர்ந்து மாணவி கற்பழிப்பு. டெல்லியில் வடமாநிலத்தவர்களின் போராட்டம் தீவிரம். விரிவான செய்திகள். கல்வி அறிவுதான் மிகப்பெரிய சொத்து என்றும் அறிவால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் கூறிய நரேந்திர மோடி, இந்தியாவில் மைக்ரோசாப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களை உருவாக்க மாணவ சமுதாயம் பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சென்னை அருகே உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் ஞாயிறன்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசிய மோடி, ஆரியபட்டா போன்ற மிகப்பெரும் அறிஞர்களை உருவாக்கிய இந்திய பல்கலைக்கழகங்களின் நிலை இன்று மோசமாக இருப்பதாக வருத்தத்துடன் கூறினார். உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் ஒரு இந்திய பல்கலைக்கழகம் கூட இடம்பெறவில்லை என்றும் மோடி கூறினார். கல்வி அறிவுதான் மிகப்பெரிய சொத்து என்றும் அதுதான் வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்றும் மோடி கூறினார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சத்யா நாடெல்லா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலராக நியமிக்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயம் என்று கூறிய மோடி, மைக்ரோசாப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களை இந்தியாவிலேயே உருவாக்க மாணவ சமுதாயம் பாடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். You must have read that Mr. Satya Nadella of Hyderabad has become the chief executive in Microsoft. It is definitely a good news. Most of you must be dreaming to reach to the height of Nadella and other such people. My best wishes to you. But my only advice is that create a similar enterprise here. Create a Microsoft. Create an Apple. Create a Google here in India. வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதை விட்டுவிட்டு இந்தியாவின் தொழில் வளம் பெருகும் வகையில் உள்நாட்டிலேயே தொழில் துவங்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த மோடி, தாய்நாட்டை என்றும் நினைவில் போற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்திய பட்டதாரிகள் போதுமான திறனுடன் இல்லை என்றும் 10 நாளில் முடிக்கக்கூடிய விஷயத்தை கூட 10 வருடங்களுக்கு நாம் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறிய மோடி, மாணவர்களின் திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கூறினார். இந்திய மக்கள் தொகையில் 65% பேர் இளைஞர்கள் என்றும் கூறிய மோடி, எனவே அரசியலில் ஈடுபட பெருமளவில் முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் IIT, IIM, எய்ம்ஸ் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதை தாம் லட்சியமாக கொண்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கு மோடி உறுதியளித்தார். தமிழக மீனவர் பிரச்சினையில் உரிய தீர்வு காண்பதில் மத்திய அரசு போதிய அக்கறை காட்டவில்லை என்றும், மீனவர் பிரச்சினை நீடிப்பதற்கு மத்திய அரசின் பலவீனமே காரணம் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் திருச்சியை தொடர்ந்து சென்னையை அடுத்த வண்டலூரில் பாரதிய ஜனதா சார்பில் பிரச்சாரக் கூட்டம் சனிக்கிழமையன்று நடந்தது. இதில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். மீனவர் பிரச்சினையில் சரியான தீர்வு காண்பதில் மத்திய அரசு போதிய அக்கறை காட்டவில்லை என்றும், மீனவர் பிரச்சினை நீடிப்பதற்கு மத்திய அரசின் பலவீனமே காரணம் என்றும், மத்திய அரசு பலவீனமாக இருப்பதால் தான் அண்டை நாடுகள் மத்திய அரசின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை என்றும் மோடி தெரிவித்தார். வருமான வரித்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டி வருவதாகவும், அரசியல் காரணங்களுக்காக CBI-யை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் மோடி குற்றம் சுமத்தினார். गरीबों के लिए थोड़ी सी भी पीड़ा होती, इनके दिल में थोड़ा सा भी दर्द होता, तो तमिलनाडु के फिशरमैन का जो हालत हो रहा है वो हालत कभी नहीं होता. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் வீணாகும் உணவுப் பொருட்களை ஏழை மக்களுக்கு அளிப்பதில்லை என்றும், கவர்னர் மாளிகை காங்கிரஸ் கட்சி அலுவலகமாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா தமிழக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய செயலாளர் முரளிதர ராவ், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பச்சமுத்து, ஈஸ்வரன், மதிமுக பிரதிநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை காண லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். தனித்து போட்டியா கூட்டணியா என்ற குழப்பத்தில் நேர்காணலை துவக்கியுள்ள தேமுதிக
விருப்ப மனு செய்தவர்களிடம் கருத்து கேட்பு நடத்தி வருகிறது. வரும் லோக்சபா தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க திமுக, காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தொடர் தூது விடுத்து வருகின்றன. விழுப்புரம் மாநாட்டில் எவ்வித உறுதியும் கொடுக்காத கட்சித் தலைவர் விஜயகாந்த் திடீரென 40 தொகுதிக்கும் நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி ஞாயிறன்று கோயம்பேடு கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தே நேரடியாக களமிறங்கி நேர்காணல் நடத்தினார். இதற்காக செய்தி சேகரிக்க வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்தினரை அனுமதிக்காத தேமுதிக கட்சி தலைமை ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டும் அவர்கள் எடுத்திருந்த காட்சிகளை அளித்தனர். முதல் நாளன்று 10 தொகுதிகளுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆனால் காலையில் சொல்லிக் கொள்ளும்படி தொண்டர் கூட்டம் நேர்காணலுக்கு வரவில்லை. இந்த நேர்காணலில் கட்சியினரின் செல்வாக்கு, ஓட்டு சேகரிக்கும் திறன், பண வசதி மட்டுமின்றி யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கருத்தையும் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மிகவும் ரகசியமாக நடந்த இந்த நேர்காணலில் பங்கேற்றவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்தினரிடையே எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது என்று தலைமை எச்சரித்ததால் நேர்காணலுக்கு வந்தவர்கள் வாய்மூடி மௌனியாக ஊர் திரும்பினர். அருணாச்சல பிரதேச மாணவர் கொல்லப்பட்ட சர்ச்சை ஓய்வதற்குள் மணிப்பூர் மாணவி கற்பழிக்கப்பட்டதால் வடகிழக்கு மாநிலத்தவரின் போராட்டம் டெல்லியில் தீவிரமடைந்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் நிடோ தானியா டெல்லியில் வியாபாரிகளால் தாக்கப்பட்டு இறந்தார். இதையடுத்து டெல்லியில் வடகிழக்கு மாநிலத்தவருக்கு எதிரான இன விரோதத்தை கண்டித்து போராட்டங்கள் வெடித்தன. மாணவர் கொல்லப்பட்ட பிரச்சினையை பல்வேறு கட்சிகள் பார்லிமென்டிலும் குரல் எழுப்பின. இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் மணிப்பூரைச் சேர்ந்த 14 வயது மாணவி தெற்கு டெல்லியில் உள்ள முனிர்கா பகுதியில் கற்பழிக்கப்பட்டாள். இதை அறிந்ததும் வட மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஏராளமான மாணவர்களும் வசந்த் விகார் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவி கற்பழிப்பு, மாணவன் கொலையை கண்டித்து சனியன்று இரவில் வடகிழக்கு மாநிலத்தவர்கள் மெழுகுவர்த்தி பேரணியையும் டெல்லியில் நடத்தினர். வடகிழக்கு மாநிலத்தவருக்கு எதிரான வன்கொடுமை செயல்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நடந்த இப்போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். We don't feel safe over here, and it's kind of we feel that we are in a racist country. Even after 60 glorious years of India's independence, we still face that we are still under attack, and we don't feel safe over here. And it's that even after so many changes in the government, they still don't make any changes on this. So it's not right. Even the police didn't do anything. They should have the guts to arrest the culprit. இதனிடையே மாணவியை கற்பழித்ததாக அவள் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் மகன் விக்கியை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் நடந்த அடுத்தடுத்த போராட்டங்களால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. வரும் லோக்சபா தேர்தலுக்காக ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன் சரிபார்க்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதால் திருச்சியில் வைக்கப்பட்டுள்ள 5331 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இயங்குகிறதா என்று ஏற்கனவே சரிபார்த்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் நீலகிரி உள்ளாட்சி தேர்தல் பிரிவில் வைக்கப்பட்டிருந்த 639 கட்டுப்பாட்டு கருவிகள் 951 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதையடுத்து சனிக்கிழமை அன்று அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் முன்னிலையில் பாரத மிகுமின் நிறுவன பொறியாளர் வின்சென்ட் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இப்பணியை வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் சண்முக கனியும் மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ முரளிதரனும் ஆய்வு செய்தனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேர்தலுக்கு முன்னோடியாக ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய இவிஎம் மிஷினை தரவா செக் பண்ணக்கூடியது நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முன்னே ஏற்கனவே ஒரு 5331 யூனிட்ஸ் வந்து சென்ற அக்டோபர் நவம்பர் அந்த டைம்ல 1 நவம்பருக்குள்ள முடிச்சிட்டோம். இப்ப தற்போது வந்து நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்திருக்க கொஞ்சம் மிஷின்ஸும் நீலகிரியில இருந்து எங்களுக்கு மாத்தி கொடுத்த கொஞ்சம் மிஷின்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1590 மிஷின்ஸ் இப்ப வந்து செக்கிங் ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய அப்சர்வரும் இப்ப வந்து கூட வந்திருக்காங்க, ரோல் அப்சர்வர், அவரும் இந்த ப்ராசஸை பார்த்துட்டு இருக்காங்க. லோக்சபா தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் உள்ளதால் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது. பெண் டாக்டர் பாலியல் பலாத்கார புகாரில் சிக்கி பதவியை ராஜினாமா செய்த காஷ்மீர் அமைச்சர் சபீர் அகமது கானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்ய கோரி காஷ்மீர் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர்.
காஷ்மீர் மாநில கூட்டணி அரசில் முதல்வர் ஒமர் அப்துல்லா அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சபீர் அகமது கான். தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய சபீர் அகமது கான் முயன்றதாக பெண் டாக்டர் ஒருவர் குற்றம் சாட்டியதுடன் போலீசிலும் புகார் செய்தார். இதையடுத்து வெள்ளியன்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சபீர் அகமது கான் தலைமறைவானார். எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் அவரை கைது செய்ய காஷ்மீர் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே சபீர் அகமது கானை உடனே கைது செய்யவும் அவர் மீது நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் வலியுறுத்தி காஷ்மீர் மாநிலம் முழுவதும் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். औरत के साथ गलत हो जाता है, it is injustice against the whole humanity. So we are all fighting against injustice and we are all seeing injustice is done against women. So we are all fighting against it. We all want justice against women. டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல செயல்பட்டன. பாலியல் பலாத்கார புகாரில் அமைச்சர் ஒருவர் சிக்கியிருப்பது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான பார்வையாளர்கள் பங்கேற்ற குதிரை ஏற்ற போட்டி புதுச்சேரியில் களை கட்டியது. புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில் பகுதியில் தென்னிந்திய அளவிலான குதிரை ஏற்ற போட்டி 14வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் 13 நகரங்களிலிருந்து 140க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றன. 4 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதுல நான் வந்து லெவல் 1 ட்ரெஸாஜ் அண்ட் ஜம்பிங்ல கலந்துக்கிறேன். பெரிய ரைடர்ஸ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணவங்கலாம் லெவல் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த காம்படிஷன்ல இது வரைக்கும் நான் ஒரு ஜம்பிங் ஒரு ட்ரெஸாஜ் பண்ணியிருக்கேன். ஜம்பிங்ல வந்து கிளியர் ரவுண்ட் பண்ணினேன். ட்ரெஸாஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். குரு வந்து கல்கத்தால இருந்து குரு வந்துச்சு, பெங்களூர்ல இருந்து வந்துச்சு, பொள்ளாச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை அண்ட் பாண்டிச்சேரி. பிப்ரவரி 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடக்கும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. கஜமேளாவுடன் கோலாகலமாக தொடங்கியது பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழா. மதுரையை எரித்த கண்ணகி முதியவர் ஒருவர் கனவில் வந்து தனக்கு கோவில் கட்ட கூறியதன் பேரில் திருவனந்தபுரம் அருகே கிள்ளிக்காற்றின் கரையில் கட்டப்பட்டதுதான் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில். இங்கு முக்கிய திருவிழாவாக மாசி பொங்கல் விழா நடந்தது. ஒரே நாளில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிடும் நிகழ்ச்சி கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா அம்மனை காப்பு கட்டி குடியிருத்தும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடக்க விழாவையொட்டி 12 யானைகள் பங்கேற்ற கஜமேளா நடந்தது. வரும் 16ஆம் தேதி இங்கு பொங்கல் விழா நடக்கிறது. இதில் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்கின்றனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,552 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,819 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,975 ரூபாயாக இருந்தது. ஜம்மு காஷ்மீரில் பனி சிற்ப கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. சிற்பங்களுக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணியில் கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குல்மார்க்கில் நாட்டின் முதலாவது பனிச்சிற்ப கண்காட்சி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இ பிளானர் மற்றும் காலிஸ்டோ ஆர்ட் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் இக்கண்காட்சியை பிப்ரவரி 2வது வாரத்தில் துவக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்கள் குல்மர்காவில் பனிச்சிற்பங்களுக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். அடுத்த 2 தினங்களுக்கும் காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வெவ்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு சிற்பங்களை உருவாக்க கலைஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். நாடு முழுவதிலிருந்தும் மட்டுமல்லாமல் உலகளவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை இந்த பனிச்சிற்ப திருவிழா கவர்ந்திழுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. और ये पहली बार जो पूरी इंडिया में कैंप हो रहा है, ये तो पहली बार यहाँ पे स्नो का एक कैंप बन रहा है, ताकि हम लोग का मकसद ही यही था कि जेएंडके का जो टूरिज्म है, इसमें अभी हमारे 5 स्कल्पचर है जिसमें हमारा ये हॉर्स है यहाँ पे, और हॉर्स बना रहे हैं हम. दूसरा ये हम समावार बना रहे हैं. तो इसका अलग अलग कंसेप्ट भी है और इस पे 4 आर्टिस्ट हमारे काम कर रहे हैं अलग अलग से. तो
काम जा रहा है अच्छा और हमारी अच्छी एक्सपीरियंस भी रही यहाँ स्नो के साथ. வழக்கமாக ஜம்மு காஷ்மீர் அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் குளிர்கால திருவிழா பிப்ரவரியில் நடக்கும். இந்த ஆண்டு பனிச்சிற்ப கண்காட்சியையும் குளிர்கால விழாவில் சேர்த்துக் கொள்ள மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. பனிச்சிற்ப கண்காட்சியை முன்னிட்டு பனிச்சறுக்கு போட்டிகளையும் இசை மற்றும் கலாச்சார போட்டிகளையும் நடத்த கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.